இது அப்புறம் பாத்துக்கலாம். இவன் சுண்டக்காய் என்னாச்சு? அது சுண்டக்காயே இல்ல, கிறிஸ்மஸ்க்காக வச்சிருந்த பல்ப். அது விளங்கன மாதிரி தான். அதுவும் பார்க்க பளபளன்னு இருந்ததா, ஒருவேளை அதுவா இருக்குமோன்னு. மின்னுவதெல்லாம் சுண்டக்காய் இல்ல. சிடா, நீ அந்த பக்கம் புடி. அப்படியே பண்ற. நீ கொஞ்சம் கூட மாறவே இல்ல, அப்படியே தாண்டா இருக்க. உனக்கு என்னாச்சு? இனிமே நான் என்னுடைய ஃபீலிங்ஸை கட்டுப்படுத்த மாட்டேன். உன்னை ஒரு வார்த்தை சொல்லுங்க, நட்டுக்கிட்டு நிக்க வைக்கிறேன். எதை? நான் இந்த டேபிள பத்தி சொன்னேன், நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. இவங்க ரெண்டு பேரையும் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்கு. கூட ரெண்டு பேர் இருந்தாலும் தனியா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. எனக்கு யாரும் இல்லை, உனக்கு அது தோணவில்லை. என்னால உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியல. என் மனசுக்குள்ள இருக்கிறத நான் சொல்லியே ஆகணும். அது மட்டும் இல்ல, என்னுடைய இன்னொரு சுண்டக்காவையும் கண்டுபிடிக்கணும். கண்டிப்பா கூட்டிட்டு போறேன். நீ கேட்டு நான் பாட்டேன்னு சொல்லுவேனா? மறுபடியும் மம்மி கப்பாவை பாத்திருக்கீங்களா? சில பேர் இத கூட வழிபட்டுக்கிட்டு இருக்காங்களா? ஐயோ, மேல எவ்வளவு வித்தியாசமா இருக்குல்ல. மாமாவை எப்படி என் பக்கம் இழுத்த என்ன பார்த்தல்ல? இதுக்கு மேலதான் போகணும். இவ்வளவு படி கேட்டா என்ன தூக்கிட்டு போறியா? கொஞ்சம் தூரம் தான். பக்கம். சரி சொல்லு மோமோ, உனக்கு வித்தியாசமான ஆரா எதுவும் தெரியுதா? செத்து போனவங்கள பாக்குறதுக்குள்ள நான் செத்துருவேன் போலயே. வெளியூர்ல இருந்து நாங்க வந்துட்டோம்னா பேசுவோம். பயப்படாத, நான் போயிட்டு ஈவினிங்குள்ள வந்துடுறேன். என்ன வட்டா? நான் உனக்காக ஜூஸ் கொண்டு வந்திருக்கேன். ஆட மிஸ் அயாசே ஹாட் ஸ்ப்ரிங்ல குளிக்க கிளம்பிட்டாங்க. தனியாவா? முதுகு தைக்கிறதுக்கு என்ன கூப்பிட்டுக்கலாம்ல. கமெண்ட் பண்ணுங்க, லைக் நிறைய போடுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம